வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிரண்டை பொடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்க, பிரண்டையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த கலர் வர மாதிரி வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், மிளகா, கல் உப்பு ரெண்டையும் தனியாக வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள், கருப்பு எள்ளு, கட்டி பெருங்காயம், புளி இவ்வளவு போட்டிருக்கேன். எல்லாத்துலேயும் 100 கிராம் கடலைப்பருப்பு, வெள்ளைப்பூண்டு, பாருங்கள் கருவேப்பிலை, உளுந்து இவ்வளோத்தையும் வறுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ வறுத்துட்டு, ஏன்னா வறுக்கையிலலாம் வீடியோ எடுக்க முடியல, அதனால் இப்படி எடுத்துட்டேன். வறுத்து வச்சுருக்கேன். இனிமே அரைச்சி பொடி அரைச்சிட்டு காட்டுறேன், சரிங்களா? இவ்வளோதான் பிரண்டை பொடிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் தோசை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அரைச்சிட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இதில் இப்படி தான் இருக்கணும். இனி ஆற வச்சு நல்லா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க, பிரண்டை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. சோத்து கூட வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றி சுட சுட சோறு போட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும்.